மே 13, 2020 அன்று நடந்த ஊழிநூல் விளக்க உரை பகுதி 15. ஊழிநூல் விளக்க உரையில் உயிர் தோற்றம் என்ற தலைப்பில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்களின் உரை. அனைவருக்கும் வணக்கம். புணர்ச்சியியலுடைய உயிர் தோற்றம் என்னும் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த உயிர் தோற்றம் என்னும் பகுதி புவியில் ஆதியில் உயிரினங்கள் எவ்வாறு வெளிப்பட்டன, முதல் வகை உயிரினம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டது என்பது போன்ற அடிப்படை பாடங்களை கொண்டது. இந்த பாடங்கள் இதற்கு முந்தைய சீர்மையியலில் உரைக்கப்பட்ட பாடங்களையும், புணர்ச்சியில் இதற்கு முன்பு உரைக்கப்பட்ட புணர்ச்சியின் அடிப்படைகள், புணர்ச்சி நிலைகள் ஆகிய பாடங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் விளக்கப்படும். இந்த உயிரின தோற்றம் எவ்வாறு வெளிப்படுகிறது, உயிரினங்களுடைய வகைமை எவ்வாறு அமைகிறது என்பவற்றை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பேரண்டத்தின் அடிப்படை கொள்கைகள் விளங்க வேண்டும். பேரண்டத்தின் மூலத்திலிருந்து, அதன் ஆதி நிலையிலிருந்து இடையறாத தொடர் செயல்பாடுகளின் ஒரு விளைவுதான் உயிரின தோற்றம். நேரடியாக புவியில் உள்ள உயிரினங்கள் இவ்வாறு தான் தோன்றின என்று புரிந்து கொள்ள முற்படுவது பெரும் பிழையாக முடியும். புவியில் உள்ள உயிரினங்கள் தோன்றிய முறை, வகை ஆகியவற்றையெல்லாம் தனித்த ஆய்வுகளில் ஈடுபட்டு புரிந்து கொண்டதன் விளைவுதான் இன்றைய நிலை. இரண்டுக்கும் வேறுபாடு உள்ளது என்பதை நீங்கள் உள்வாங்குங்கள். பேரண்டம் அதன் மூலத்தில் எவ்வாறு உள்ளது, அதன் ஆதி நிலையில் எவ்வாறு வெளிப்பட்டது, அதன் பிறகு சீர்மை நிலையில் ஐம்பூதங்கள் எல்லாம் எவ்வாறு உருப்பெற்றன, வடிவம் பெற்றன, நிலம் எனும் பூதம் எவ்வாறு அமைந்தது, அதன் அடிப்படை இயல்புகள் யாவை என்பவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாமல், ஆழமாக உள்வாங்காமல், நேரடியாக புவியில் முதல் உயிரினம் எப்படி தோன்றியது என படிப்பதும் புரிந்து கொள்வதும் மேலோட்டமான செய்திகளை உள்ளடக்கி இருக்கும். அது மனித குலத்தை தவறான வழியில் அழைத்து செல்லும். அவ்வாறு தான் இப்பொழுது அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. ஓரறிவு கொண்ட ஒரு செல் உயிரினம் என்றாலும் அந்த உயிரினத்தின் உடலில் மூலம் இருக்கிறது. அந்த உயிரினத்தின் உடலில் சீர்மை எனும் கொள்கை இருக்கிறது. ஐம்பூதங்களின் செயல்பாடுகள் உள்ளன. அந்த நிலையில் இருந்து கொண்டுதான் ஓரறிவு கொண்ட உயிரினத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் ஓர்மை, சீர்மை ஆகிய இயல்களெல்லாம் இவ்வளவு விளக்கமாக பதிவு செய்யப்பட்டன. புணர்ச்சி இயலில் கூட நேரடியாக உயிரின தோற்றத்திற்கு நாம் வரவில்லை. புணர்ச்சி என்பது என்ன, அதன் நிலைகள் யாவை, அடிப்படைகள் யாவை என்பவற்றையெல்லாம் விளக்கி அதன் பிறகு இப்பொழுது உயிரின தோற்றம் எனும் பாடத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த உயிரின தோற்றத்தில் நீங்கள் பொருத்தி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் எதுவென்றால் விளக்க புணர்ச்சி, பரிமாற்ற புணர்ச்சி, பொருத்த புணர்ச்சி. விளக்கம், பரிமாற்றம், பொருத்தம் ஆகியவை பற்றி ஏற்கனவே உரைத்திருந்தோம். இந்த புணர்ச்சியின் நிலைகளையும் தன் புணர்ச்சி உள்ளிட்ட மூவகை புணர்ச்சி அடிப்படைகளையும் நீங்கள் பொருத்தி புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நினைவிருக்கும், காற்று விளக்க புணர்ச்சி நிலையில் உள்ளது என்பது பாடம். குளிர்மை, வெம்மை ஆகிய இரண்டுமே காற்றினுள் உண்டு. ஆனால் குளிர்மை குளிர்மையாகவே இருக்கும், வெம்மை வெம்மையாகவே இருக்கும். இந்த இரண்டும் ஒரு கட்டமைப்பிற்குள் பரிமாற்றம் கூட செய்யாமல் இருக்கின்றன. இதுவே காற்றின் அடிப்படையான சாரமான இயல்பு. இது மாறாது என்று ஏற்கனவே விளக்கினோம்.
அது விளக்கப்புணர்ச்சி. அடுத்த நிலையில் வெம்மையும் குளிர்மையும் தம்முடைய பண்புகள் இயல்புகளை எல்லாம் பரிமாறிக்கொள்கின்றன. அது பரிமாற்ற புணர்ச்சி. பரிமாறிக்கொண்டாலும் வெம்மை இருக்கும், குளிர்மையும் இருக்கும். ஆனால் பரிமாற்றம் மட்டும் நிகழும். மூன்றாவது நிலையில் பொருத்த புணர்ச்சி. வெம்மை குளிர்மை ஆகிய இரண்டும் ஒன்றுடன் ஒன்று இயைந்து வேறு வேறு அல்ல என்ற நிலையை அடைவது பொருத்த புணர்ச்சி. அந்த நிலையை எட்டும்போது அடுத்த விளைவு, அதாவது இந்த பொருத்த புணர்ச்சிக்கு பிறகு வேறொரு பொருள் வடிவம் எடுத்துவிடும். இந்த வெம்மையும் குளிர்மையும் வேறு ஒரு பொருளாக வடிவம் எடுத்துவிடும். அப்பொருளுக்கென்று வேறு இயல்புகள் இருக்கும். இது மூன்றாவது நிலை. இப்போ எந்த நிலையாகினும் விளக்கப்புணர்ச்சி என்னும் நிலை உண்டு. இவையெல்லாம் நிலைகள். நிலை என்பது நிலையானது. அந்த நிலையும் இருக்கும், பரிமாற்ற புணர்ச்சியும் இருக்கும், பொருத்த புணர்ச்சி என்னும் நிலையும் இருக்கும் என்பதை ஏற்கனவே விளக்கினோம். மீண்டும் இந்த உயிரின தோற்றம் பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மீண்டும் அதை சுருக்கமாக விளக்குகிறோம். இந்த விளக்கப்புணர்ச்சி இன்றியமையாத பல நிகழ்வுகளுக்கு அடிப்படையாக உள்ளது. ஒரு காய்ந்த மரத்துண்டு எவ்வாறு சிதைக்கப்படுகிறது என்றால் காற்றின் விளக்கப்புணர்ச்சியினால் தான் சிதைக்கப்படுகிறது. காற்று அந்த காய்ந்த துண்டின் மீது தொடர்ந்து செயல்பட்டு அதை சிதைக்கிறது. ஒரு மரம் உயிர்ப்புடன் இருக்கும்போது விளக்கப்புணர்ச்சி தணிந்திருக்கும். அந்த மரத்தினுள், உயிருடன் இருக்கும் மரத்தினுள் காற்று இருக்கிறது. புறக்காற்று உள்ளே சென்று விட்டு வெளியே வருகிறது. காற்று இல்லாத பொருள் இல்லை. காற்றின் உள்ளே விளக்கப்புணர்ச்சியில் வெம்மையும் குளிர்மையும் உள்ளன. இந்த உயிர்ப்புடன் உள்ள மரம் விளக்கப்புணர்ச்சி நிலையில் காற்றினை உள்வாங்குகிறது. பிறகு காற்று வெளியே வந்து விடுகிறது. இந்த விளக்கப்புணர்ச்சி உயிர்ப்புடன் உள்ள மரத்தில் பரிமாற்ற புணர்ச்சி என்றும் இரண்டாவது நிலையை அடைகிறது. மரத்தில் உள்ள ஈரத்தன்மையோடு காற்றின் வெம்மை புணரும். இது கொடுக்கும், அங்கிருந்து சிலவற்றை எடுக்கும். இது பரிமாற்ற புணர்ச்சி. பின்னர் பொருத்த புணர்ச்சி. காற்று அந்த மரத்தோடு பொருந்தும். காற்றில் உள்ள வெம்மையும் குளிர்மையும் மரத்தில் உள்ள வெம்மை குளிர்மை ஆகியவற்றோடு பொருந்தி அடுத்தடுத்த உறுப்புகளை வளர்த்தெடுக்கும். அது துளிர்கள், மொட்டுகள், செல்கள் என்று எந்த உறுப்பாகினும் சரி, வளர்ச்சி எட்ட வேண்டுமென்றால் பொருத்த புணர்ச்சி நிகழ வேண்டும். அதாவது அடுத்த உறுப்பு வடிவம் வேண்டுமென்றால் பொருத்த புணர்ச்சி நிகழ வேண்டும். உயிருடன் உள்ள மரத்தில் இந்த மூவகை புணர்ச்சிகளும் உண்டு. இந்த மூவகை புணர்ச்சிகளில் பரிமாற்றமும் பொருத்தமும் மிகுதியாக இருக்கும். விளக்கம் மிக மிக தனிந்து இருக்கும். ஏனென்றால் உயிர்ப்புடன் உள்ள ஒரு பொருள் விளக்க புணர்ச்சியை தனித்துவிடும். விளக்க புணர்ச்சி என்பது என்ன? எவ்வகையான வடிவத்தையும் அது நிலைநாட்டாது. காற்று காற்றாகவே இருக்க வேண்டும். அதுதான் விளக்க புணர்ச்சியின் அடிப்படையே. காற்று காற்றாக இருக்க வேண்டும். காற்று வெப்பமாகவோ நீராகவோ நிலமாகவோ மாற்றமடையக்கூடாது என்பதுதான் விளக்க புணர்ச்சியின் அடிப்படை. இந்த புணர்ச்சி இருப்பதால் தான் இன்னும் காற்று இருக்கிறது. எவ்வளவோ காற்று, நீர், வெப்பம் ஆகிய நிலைகளை எடுத்த பிறகும் இன்னும் காற்று இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் விளக்க புணர்ச்சி என்னும் அடிப்படை. மூலமாகவே இருக்கும். மூலம் வெவ்வேறு படிநிலைகளாக வெளிப்படும். ஆனால் மூலம் அழிந்து போகாது, குறையாது. எண்ணிக்கையில் அது குறையாது. இதன் சிக்கல் அல்லது உயிர் பொருட்களுக்கு உள்ள ஒரு பின்னடைவு என்ன என்றால், உயிர் பொருட்கள் எப்பொழுது உயிர்ப்பு தன்மையை குறைக்கின்றனவோ அப்பொழுது விளக்க புணர்ச்சி மேலெழுந்துவிடும். அது தனிந்த நிலையில் இருக்கும் விளக்க புணர்ச்சி மேலெழுந்துவிடும். ஒரு மரம் தன்னுடைய உயிர்ப்பை குறைத்து கொண்டிருக்கிறது என்றால் அதன் வேர்களில் ஏதோ சிக்கல், சூழலில் ஏதோ சிக்கல், அது பட்டுப்போக தொடங்குகிறது என்றால் பரிமாற்ற புணர்ச்சியை குறைக்கிறது என்று பொருள். உள்ளே வரும் காற்று வெம்மையை கொண்டிருந்தாலும் குளிர்மையை கொண்டிருந்தாலும் இந்த மரம்
அந்த காற்றிலிருந்து எதையும் பரிமாறிக்கொள்ளவில்லை அல்லது மிக குறைவாக பரிமாறுகிறது என்ற பொருள். அவ்வாறு குறைவாக பரிமாறினால் அதன் காற்றின் உடலுக்கு வளர்ச்சி இல்லை. காற்றிலிருந்து பொருத்தமானவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும், சிலவற்றை பொருந்தாதவற்றை கொடுக்க வேண்டும். இந்த பரிமாற்றம் நிகழவில்லை என்றால் அந்த மரத்திற்கு வளர்ச்சி இல்லை என்று பொருள். பரிமாற்றமே நிகழவில்லை என்றால் வளர்ச்சி, அடுத்த கட்ட உறுப்பு தோற்றத்திற்கு வாய்ப்பே இல்லை. பொருத்த புணர்ச்சியே நிகழாது அல்லது மிக 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 குறைவாக நிகழும் என்று வேண்டுமானால் கொள்ளலாம். ஏன் இவ்வாறு நிகழ்கிறது? விளக்க புணர்ச்சி மேலெழுந்து விட்டது. காற்று காற்றாகவே வந்து காற்றாகவே வெளியே செல்கிறது. தன்னுடைய கட்டமைப்பை அது பரிமாறவில்லை, அது பொருந்தவும் இல்லை. இவ்வாறு நிகழ்ந்தால் மரம் சிதைவுறும். இதை அப்படியே மனித உடலுக்கு நீங்கள் பொருத்தி கொள்ள வேண்டும். மனித உடல் உயிர்ப்புடன் இருக்கையில் காற்று பரிமாற்றம் நிகழ்த்தும். காற்றிலிருந்து மனித உடலுக்கு தேவையான சத்துகள், உடல் வளர்ச்சிக்கான பொருட்கள் கிடைக்கும். மனித உடலுக்குள் உள்ள அவ்வுடலுக்கு பொருந்தா பொருட்கள் காற்றினால் உள்வாங்கப்பட்டு வெளியே எடுத்து செல்லப்படும். அது பரிமாற்ற புணர்ச்சி நிலை. இதே காற்றுதான் மனித உடலின் ஒரு செல்லை கூட வளர்த்தெடுக்கிறது, ஒரு செல்லை கூட வடிவமாக்குகிறது. காற்று பொருத்த புணர்ச்சி நிகழ்த்தவில்லை என்றால் மனித உடலில் ஒரு செல் கூட வடிவம் எடுக்காது. பரிமாற்றத்திற்கு பிறகு காற்று மனித உடலின் உறுப்புகளை வளர்த்தெடுக்கிறது என்று சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள். இவையெல்லாம் உயிர்ப்புடன் இருக்கும் மனித உடலுக்கானவை. ஒரு மனித உடலில் உயிர்ப்பு குறைகிறது என்றால் பரிமாற்றம் குறைந்துவிடும். இரண்டாவதாக, பொருத்த புணர்ச்சி மிக மிக குறைவாக இருக்கும். ஆகவே இந்த மனித உடல் உறுப்புகளை வளர்த்தெடுக்காது. பரிமாற்ற புணர்ச்சி குறைந்த மனித உடல் நீர்மை மிகுந்த உடலாக இருந்தால், பொதுவாக இதை நாம் கபம் என்று வழங்குகிறோம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆதியில் உயிரினங்கள் வெளிப்பட்ட இடத்தை விட்டுவிட்டு இப்பொழுது இந்த இடத்திற்கு வருகிறோம். உங்களுக்கு புரிதல் இல்லை என்றால் இந்த பாடங்கள் விளங்காது. ஆகவே மனித உடல்களை முன்வைத்து உரைத்தால் உங்களுக்கு எளிதில் புரியும் என்பதற்காக ஒரு சில விளக்கங்களை சுருக்கமாக பதிவு செய்வோம். செயல்பாடு குறைந்த ஒரு உடல் கபம் எனும் நிலையில் இருந்தால் அதில் ஏற்கனவே நீர்மை மிகுந்திருக்கிறது. அந்த உடலுக்குள் வரும் காற்று பரிமாற்ற புணர்ச்சி நிகழ்த்தவில்லை என்றால் அந்த காற்றில் உள்ள வெம்மை இந்த உடலுக்கு கிடைக்காது. இந்த உடலில் உள்ள நீர்மை அல்லது கபம் அந்த காற்றினால் உள்வாங்கப்படாது. இந்த பரிமாற்றம் நிகழாது. இதன் விளைவாக காற்றுக்கும் உடலுக்கும் பொருத்த புணர்ச்சியே இருக்காது. அந்த உடல் புதிய செல்களை வளர்த்தெடுக்காது. ஏற்கனவே இருக்கும் செல்கள் சிதைந்து கொண்டிருக்கும். ஏன் சிதைகின்றன என்றால் பரிமாற்றம் நிகழவில்லை. பரிமாற்றம் வளர்ச்சிக்கானது, பொருத்தம் புதிய உயிரின கூட்டத்தின் தோற்றத்திற்கானது, வெளிப்பாட்டிற்கானது. இந்த கபம் மிகுந்த உடல் செயல்பாடுகளில் குறைந்து பரிமாற்ற புணர்ச்சி நிகழ்த்தாமல் பொருத்த புணர்ச்சியும் இல்லாமல் போனால் அது உயிரற்ற உடலாக உயிரற்ற உடலாக போகிறது என்று பொருள். இந்த பரிமாற்றமும் பொருத்தமும் குறைந்துவிட்டால் விளக்க புணர்ச்சி மிகுந்துவிடும், மேலெழுந்துவிடும். விளக்க புணர்ச்சி எவ்வாறானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது எதையும் பரிமாறாது, எதையும் வளர்த்தெடுக்காது. காற்று காற்றாகவே உள்வந்து வெளியே செல்லும். இதுதான் உடல்களின் சிதைவு எனப்படுவது. ஒரு உடல் சிதைந்து கொண்டே இருக்கிறது எனும்போது அந்த உடலில் விளக்க புணர்ச்சி தான் நிகழ்கிறது மிகுதியாக. பரிமாற்றம், பொருத்தம் ஆகியவை மிகவும் தணிந்து விட்டன என்று பொருள். சில உடல்களில் வலிமை அல்லது தாங்கு திறன் குறைந்து கொண்டே இருக்கும்.
அந்த உடல் பெருத்திருக்கலாம் அல்லது இளைத்து கொண்டிருக்கலாம், அது வேறு. எவ்வாறாயினும் தாங்கு திறன் குறைந்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் தாங்கு திறன் வளர்ச்சியடையவே இல்லை என்று இருந்தால் அந்த உடலில் விளக்கப்புணர்ச்சி மேலெழுந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். ஒரு உடல் பருத்திருக்கலாம், இளைத்திருக்கலாம், அது வேறு. ஆனால் அந்த உடலில் தாங்கு திறன் குறைந்து கொண்டே இருக்கிறது, இதுவே ஒரு தொடர் நிகழ்வாக இருக்கிறது என்றால் அங்கு 2, 3 ஆகிய நிலைகளில் உள்ள புணர்ச்சிகள் நிகழவில்லை. காற்றாகவே வந்து செல்கிறது, அது உடலை சிதைத்து கொண்டிருக்கிறது என்று பொருள். உயிர்ப்புடன் உள்ள உடல்கள் மூவகை புணர்ச்சியிலும் ஈடுபடும். இம்மூவகை புணர்ச்சி நிலைகளில் பொருத்தமும் பரிமாற்றமும் மிகுதியாக இருக்க வேண்டும். விளக்க புணர்ச்சி குறைவாக இருக்க வேண்டும். குறைவு என்று கூறக்கூடாது, தனிந்து இருக்க வேண்டும். அது மேலெழாமல் இருக்க வேண்டும். உயிரற்ற உடல்கள் ஏன் சிதைந்து போகின்றன என்பதற்கும் இதுவே விளக்கம். உயிரற்ற உடல் எவ்வாறு சிதைக்கப்படுகின்றன என்றால், அங்கு 2வது 3வது புணர்ச்சிகள் தனிந்திருக்கும். முதல் நிலை புணர்ச்சி அந்த உடலை சிதைத்துவிடும். புவி முழுவதும் உயிர்ப்பற்ற பொருட்கள் இவ்வாறு தான் சிதைக்கப்படுகின்றன. காற்று இவ்வாறு சிதைக்கவில்லை என்றால் அந்த உயிர்ப்பற்ற பொருட்களெல்லாம் அப்படியே இருக்கும். ஒரு பனிப்பகுதியில் பல ஆண்டுகளாக உடல்கள் கிடைக்கின்றன, அவையெல்லாம் சிதையாமல் இருக்கின்றன என்றால் அங்கு காற்றின் செயல்பாடு மிகவும் குறைவு. காற்றின் செயல்பாடு குறைவாக இருப்பதனால் அங்கு விளக்க புணர்ச்சி அந்த உடல்களில் மிக குறைவாக நிகழ்கிறது. ஆகவே அவையெல்லாம் சிதையாமல் இருக்கின்றன. இதுதான் இந்த காற்றின் வழியாக நிகழும் புணர்ச்சி நிலைகளுக்கும் உயிர்ப்புள்ள பொருட்களுக்குமான அடிப்படையான உறவு. மனித உடல்கள் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் என்றால் பரிமாற்ற புணர்ச்சி, பொருத்த புணர்ச்சி எல்லாம் தனியக்கூடாது. விளக்க புணர்ச்சி தான் தனிந்திருக்க வேண்டும். அது எந்த மனிதருடைய பொறுப்பிலும் இல்லை. விளக்க புணர்ச்சியை எவரும் எவ்வகையிலும் கட்டுப்படுத்த இயலாது. அது மூலநிலை. அந்த மூலநிலையின் மீது எவருக்கும் எந்த ஆளுகையும் கிடையாது. ஆனால் பரிமாற்றம் மற்றும் பொருத்தம் ஆகியவற்றில் மனிதர்களால் பங்காற்ற இயலும். செயல்பாடுகள் மட்டுமே மனிதர்களை உயிர்ப்புள்ளவர்களாக வைத்திருக்கும். செயல்பாடுகள் என்பது இடையறாது வேலை செய்வது என்று பொருள் அல்ல. செயல்பாடு எனப்படுவது சிந்தனை நிலையில் நிகழ்வது. வேலை செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் சிந்தனையில் சீர்மை இருக்க வேண்டும் என நாம் பல உரைகளில் தொடர்ந்து வலியுறுத்துவது இது போன்ற அடிப்படைகளில் இருந்துதான். சிந்தனையில் சீர்மை இருக்க வேண்டும், எப்பொழுதும் செயல்பாடு இருக்க வேண்டும், சிந்தனையில் செயல்பாடு இருக்க வேண்டும், உடலால் அதன் இயல்புக்கேற்ற செயல்பாடுகள் வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம். இவையெல்லாம் இணைந்து சீர்மை நிலையில் உடல் இருந்தால் அந்த உடலில் புணர்ச்சி நிலைகள் சிறப்பாக இருக்கும். பரிமாற்றமும் நிகழும், பொருத்தமும் நிகழும், உடல் வளர்ச்சி அடையும், புதிய உறுப்புகள் வெளிப்படும். உறுப்புகள் என்று நாம் அழைப்பது செல்களை. புதிய செல்கள் வெளிப்பட வேண்டும். உடல் அந்த செல்கள் எல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும், சிதைய வேண்டும், மீண்டும் வெளிப்பட வேண்டும். இது உடலுக்கு மட்டுமல்ல, புவியின் ஆதியில் உயிரினம் தோன்றிய நிலையே இதுதான். இவ்வாறு தான் புவியில் ஆதி உயிரினங்கள் எல்லாம் வெளிப்பட்டன என்பதுதான் பாடத்தின் கருத்து. புவியில் ஆதியில் நிறைந்த நீரில் உயிர்கள் வெளிப்பட்டன. நிலத்தில் நிறைந்த நீரிலிருந்து நீரின் குளிர்மை மற்றும் வெம்மை ஆகிய இரு பண்புகளை வெளிப்படுத்தும் பரிமாற்ற புணர்ச்சி நிகழ்ந்தது. புவி எனும் நிலத்தில் நீர் நிறைந்தது. இந்த நீரில் குளிர்மையும் உண்டு, வெம்மையும் உண்டு. நீரில் குளிர்ச்சி மட்டும்தான் உண்டு என்று கருதுதல் பிழை. தொடர்ந்து பாடங்களை உள்வாங்குவோர் அவ்வாறு கருத மாட்டீர்கள்.
ஆயினும் ஒரு சிறு புரிதல் குறைபாடு இருந்தாலும் வேறு திசை நோக்கி சென்று விடுவீர்கள். நீர் என்றாலே அது காற்று தான். காற்று என்றாலே அதன் உள்ளே குளிர்மை வெம்மை ஆகியன உண்டு. அது விளக்கப்புணர்ச்சியில் உள்ளது. எப்பொழுதும் அந்த நிலை மாறாது என்பதை மீண்டும் நினைவில் கொண்டு வாருங்கள். ஆகவே நீரில் குளிர்மையும் உண்டு வெம்மையும் உண்டு என்று சொல்லும்போது அது நீரை குறிப்பதல்ல, நீரின் ஆதி நிலையாகிய காற்றை குறிப்பது. நீரின் குளிர்மை மற்றும் வெம்மை ஆகிய இரு பண்புகளை வெளிப்படுத்தும் பரிமாற்ற புணர்ச்சி நிகழ்ந்தது. இந்த நீர் பரிமாற்ற புணர்ச்சியை நிகழ்த்துகிறது. பரிமாற்ற புணர்ச்சி என்பது இரண்டாவது நிலை என்பதை அறிவீர்கள். காற்றுக்கு அடுத்த நிலை. நீர் எனும் வடிவம் வந்துவிட்ட பிறகு இந்த பரிமாற்ற புணர்ச்சி நிகழும். சூழலில் உள்ள வெம்மையோடு நீர் புணர்ச்சி கொள்ளும். தனக்குள் உள்ள வெம்மை மற்றும் குளிர்மையோடும் அது புணர்ச்சி கொள்ளும். நீர் பரிமாற்ற புணர்ச்சி கொள்ளும். அதன் உள்ளே இருக்கும் காற்று தன் விளக்க புணர்ச்சியில் இருக்கும். இந்த நீர் பரிமாற்ற புணர்ச்சி நிகழ்த்தியதல்லவா? அவ்வாறு அதை நிகழ்த்தும் போது அதன் விளைவாக நீர்த்தன்மை குறைந்த வெம்மை மிகுந்த நுண்ணுயிரிகள் வெளிப்பட்டன. முதலில் புவியில் வெளிப்பட்ட உயிரினங்கள் நீர்த்தன்மை மிகவும் குறைந்த உடலில் வெம்மை மிகுந்த உயிரின கூட்டம். இவை தன்புணர்ச்சி எனும் பண்பு கொண்டவை. இவையே ஆதி உயிர் பொருட்கள் என்பதால் இப்பொருட்களில் ஐம்பூதங்களில் வடிவத்தின் ஆதியாகிய காற்று தனது மூல பண்பினை வெளிப்படுத்தியது. இந்த முதல் உயிரின கூட்டம் வெம்மை மிகுந்த உடலுடன் இருந்தது. ஏன் வெம்மை மிகுந்த உடலுடன் அது இருக்க வேண்டும்? நீர்மை என்பது அடிப்படையில் குளிர்ச்சி. அந்த நீர்மையினுள் இரு பண்புகள் உள்ளன. ஒன்று வெம்மை, இன்னொன்று குளிர்மை. இந்த நீர்த்தன்மை பரிமாற்ற புணர்ச்சி நிகழ்த்துகிறது. எதனோடு நிகழ்த்துகிறது? தனக்குள்ளும் நிகழ்த்துகிறது. நீர் தனக்குள் இருக்கும் வெம்மை குளிர்மையோடு பரிமாற்றம் செய்து கொண்டே இருக்கும். சூழலில் உள்ள வெம்மையோடும் பரிமாற்றம் செய்யும். அதுதான் நீரின் இயல்பு. அதனால்தான் நீர் ஆவியாகிறது. அல்லது சூழலில் மிகுதியான குளிர் இருந்தால் நீர் உறைந்து போகிறது. பரிமாற்றம் செய்வதால் தான் உறைதலோ உருகுதலோ நிகழ்கிறது. இவ்வாறு ஆதியில் புவியில் இருந்த நீர் பரிமாற்ற புணர்ச்சி நிகழ்த்திய போது அந்த நீரில் நீர்த்தன்மை குறைந்த வெம்மை மிகுந்த நுண்ணுயிரிகள் வெளிப்பட்டன. வெம்மை மிகுந்த நுண்ணுயிரிகள் வெளிப்படுவதற்கான அடிப்படை ஆதியில் இருந்த நீரின் இயல்பு. அந்த நீர் தன்னுடைய இயல்பாக வெம்மையை கொண்டிருந்தது என்பது கருத்து. ஆதியில் இருந்த நீர் தன்னுடைய சாரமான இயல்பாக வெம்மையை மிகுதியாக கொண்டிருந்தது. ஆகவே வெம்மை மிகுந்த நுண்ணுயிரிகள் வெளிப்பட்டன என்பது கருத்து. இந்த கருத்து ஊழி நூலின் பிற்பகுதிகளில் மிக கூடுதலாக விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவிற்கு இதை நீங்கள் நினைவில் கொண்டு பாடத்தின் அடுத்த நிலைக்கு வர வேண்டும். முதலில் வெளிப்பட்ட நுண்ணுயிரிகளின் உடல் வெம்மை குளிர்மை ஆகிய இரண்டும் ஒன்றோடொன்று பரிமாற்றம் கொள்ளாமல் தத்தம் தனித்தன்மைகளை தக்க வைத்துக் கொள்பவையாக அமைந்தன. இந்த முதல் உயிரினங்கள் உள்ளனவே அவை அவற்றுடைய உடல் வெம்மை குளிர்மை ஆகிய இரண்டும் ஒன்றோடொன்று பரிமாற்றம் கொள்ளவில்லை. தம்முடைய தனித்தன்மைகளை தக்க வைத்துக் கொள்பவையாக அமைந்தன. ஆதி நிலை எனப்படுவதே விளக்க புணர்ச்சி தான் என்று ஏற்கனவே குறிப்பிட்டோம். அந்த ஆதி நிலையில்தான், அந்த ஆதி நிலையின் இயல்புகளோடு தான் முதல் உயிரினமே வெளிப்பட்டது. இந்த முதல் உயிரினம் தன்னுடைய உடலில் வெம்மை குளிர்மை ஆகிய இரண்டையுமே கொண்டிருந்தது. அவற்றில் வெம்மை மிகுதி, அது வேறு. ஆனால் இரண்டும் உண்டு. இது பரிமாற்றம் செய்யவில்லை என்பது கருத்து. இப்பொழுது மனித உடலை எடுத்துக்கொள்ளுங்கள். மனித உடலில் வெம்மையும் குளிர்மையும் உண்டு. ஆனால் அது பரிமாற்றத்தில் இருக்கிறது. ஒருவேளை வெம்மை மிகுந்தால் உடனடியாக வியர்க்கிறது.
குளிர்மை மிகுந்தால் உடனடியாக உடல் சூடாகிறது, வெப்பமாகிறது, அது சூடு என்று வெளிப்படுகிறது. இந்த பரிமாற்றம் எல்லா உயிரினங்களுக்கும் பொருத்தமானது, பொதுவானது. ஒரு செடியும் இவ்வாறு செய்யும், முயல்கள் செய்யும், முயல்களின் உடல்கள் இவ்வாறு செய்யும். இந்த பரிமாற்றம் இப்பொழுது நீங்கள் காணும் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. ஆனால் ஆதியில் வெளிப்பட்ட உயிரினங்களுடைய உடல் இந்த பரிமாற்றத்தில் ஈடுபடவில்லை. அந்த உடல்களில் இரண்டு இயல்புகள் குறிப்பிட்டிருக்கிறோம், நினைவில் கொள்ளுங்கள். ஒன்று, அந்த உடல்களில் வெம்மை மிகுதியாக இருந்தது. இது அடிப்படை. ஆனாலும் வெம்மை மட்டுமே கொண்ட உடல் என்று ஏதும் இல்லை. வெம்மை மட்டுமே இருந்தால் அது வேறு. அவ்வாறான எந்த உயிரினமும் இல்லை. வெம்மை மிகுதி. இரண்டாவதாக, அந்த உடல்களில் இருந்த வெம்மையும் குளிர்மையும் விளக்கப்புணர்ச்சி நிலையைப் போல இருந்தன. வெம்மை, குளிர்மை ஆகியவை அந்த ஒரு செல் உயிரினங்களுக்கு இடையே பரிமாற்றம் செய்யவில்லை என்பது கருத்து. காற்று தனக்குள் வெம்மை, குளிர்மை ஆகிய இரு பண்புகளையும் பரிமாற்றம் அடையாவண்ணம் விளக்கப்புணர்ச்சியில் அடக்கி வைத்திருப்பது போல புவியின் முதல் நுண்ணுயிரிகளின் உடல் அமைந்திருந்தது. இவை தன்புணர்ச்சியின் வழியாக பெருகின. இதுதான் தன்புணர்ச்சியுடைய அடிப்படையான கருத்து. இந்த உயிரினங்கள் காற்றின் விளக்கப்புணர்ச்சி ஒத்தவையாக இருந்தன. இவை தன்புணர்ச்சி வழியாக பெருகின. அதாவது ஆண்மை, பெண்மை என்ற இரு நிலைகள் இந்த உயிரினங்களுக்கு இல்லை. அது மட்டுமல்ல, இவை தன்புணர்ச்சியின் வழியாக பெருகுவன. தன்புணர்ச்சியின் வழியாக ஒரு உயிரினம் பெருகிறது என்றால் அதற்கு ஏராளமான விளக்கங்கள் உண்டு. ஆனால் ஒரு அடிப்படையான விளக்கம் ஒன்றை கூறுகிறோம். அது எந்த சூழலிலும் வாழும், எந்த சூழலிலும் பெருகும் என்பது பொருள். எந்த சூழலிலும் அவ்வுயிரினங்கள் இருக்கும், எந்த சூழலையும் அவ்வுயிரினங்கள் உள்வாங்கிக் கொள்ளும். அவை வளர்வதற்கும் பெருகுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட சூழல் நிலை தேவையே இல்லை என்பது கருத்து. இரண்டாவது கருத்து, தன்புணர்ச்சியின் வழியாக பெருகும் நுண்ணுயிரிகள் ஒரு குறிப்பிட்ட வகைமையில் நிலைக்காது. ஒரு நுண்ணுயிரியை ஒரு குறிப்பிட்ட பெயரால் நீங்கள் அழைக்கிறீர்கள். அந்த பெயர் பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு இடப்படுவதுதான். அந்த நுண்ணுயிரிகளுடைய வடிவம், செயல்பாடு, இயல்புகள் ஆகியவற்றையெல்லாம் வைத்து ஒரு நுண்ணுயிரியின் வகைமையை நீங்கள் வகைப்படுத்துகிறீர்கள். நீங்கள் வகைப்படுத்தும் அனைத்து செய்திகளும் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கானது. அந்த குறிப்பிட்ட சூழலில் அந்த நுண்ணுயிரி இவ்வாறு இருக்கிறது. சூழலை மாற்றினால் அந்த நுண்ணுயிரி அழிகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உண்மையில் எந்த சூழல் இருந்ததோ அந்த சூழலுக்கு ஏற்ற உடலையும் பெருக்கத்தையும் இயல்புகளையும் அந்த நுண்ணுயிரி அமைத்து கொண்டது. அவற்றை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், பெயரிட்டீர்கள். ஆனால் நீங்கள் சூழலை மாற்றிய பிறகு மாறிய சூழலுக்கேற்ற உடலையும் இயல்புகளையும் அந்த நுண்ணுயிரி தனக்குத்தானே வகுத்து கொள்கிறது. இதுதான் தன்புணர்ச்சி செய்யும் நுண்ணுயிரிகளுடைய மிக 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 இன்றியமையாத இயல்பு. காற்று எவ்வாறு பேரண்டத்தில் தவிர்க்க இயலாததோ அதுபோல ஆதிநிலை நுண்ணுயிரிகள் இந்த புவியில் தவிர்க்கவோ கட்டுப்படுத்தவோ ஆளுகைக்கு உட்படுத்தவோ இயலாதவை. வகைமை மாற்றம் பெறுவதிலும் சூழலுக்கேற்ப தன்னை பொருத்தி கொண்டு வளர்ச்சி அடைவதிலும் பெருகுவதிலும் பரவுவதிலும் ஆதிநிலை நுண்ணுயிரிகளுக்கு ஈடு இணை என்று எந்த உயிரினமும் புவியிலும் இல்லை, வேறெங்கும் இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடத்தின் தொடக்கத்தில் விளக்கப்புணர்ச்சியை பற்றியும் உயிருள்ள மரங்கள், காற்றுகள், உடல்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, உயிரற்ற நிலையில் காற்று எவ்வாறு அவற்றை சிதைக்கிறது என்பதை பற்றியும் விளக்கினோம். ஒரு உடல் சிதைக்கப்படுகிறது என்றால் அந்த உடலில் தன்புணர்ச்சி செய்யும் நுண்ணுயிரி கூட்டம் மேலெழுந்து விட்டது என்று பொருள். காற்றுக்கு எவ்வகை விளக்கங்கள் எல்லாம் வழங்கினோமோ அவ்விளக்கங்களை ஒத்தவை இந்த நுண்ணுயிரிகளை பற்றிய விளக்கங்கள்.
ஒரு உடல் உயிர்ப்புடன் இருக்கும்போது இந்த ஆதி நுண்ணுயிரிகள், தன்புணர்ச்சி நுண்ணுயிரிகள் தனிந்து இருக்கும். இந்த தன்புணர்ச்சி நுண்ணுயிரி இல்லாத உடல் என்று எதுவுமே இருக்க இயலாது. அது அவ்வாறெல்லாம் கற்பனை செய்வது மனித அறிவுடைய அகந்தையின் உச்சம் அல்லது அறியாமையின் உச்சம். இந்த நுண்ணுயிர்கள் இல்லாத இடமில்லை, பொழுதில்லை, எதுவும் இல்லை. அவைதான் ஆதி நிலையில் உள்ளன. அவற்றுடைய அடுத்தடுத்த நிலை வெவ்வேறு நுண்ணுயிரிகள். உடல் செயல்பாட்டில் இருக்கும்போது, சீர்மை நிலையில் இருக்கும்போது அந்த நுண்ணுயிரிகள் தனிந்த நிலையில் உள்ளன. அந்த நுண்ணுயிரிகள் தான் அந்த உடலை ஆக்குகின்றன. அவைதான் அடிப்படையே. அவை இருந்தால்தான் அடுத்த நிலை நுண்ணுயிரிகள் வளரும். மனித உடலின் செல்கள் வளர்ச்சியடையும், திசுக்களாக அவை மாற்றமடையும், எலும்புகளாகும், பிற உறுப்புகளாகும். அவை ஆதி நிலையில் உள்ளவை. அந்த ஆதி நிலையில் உள்ளவையெல்லாம் காலம், சூழல், இடம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டவை. எல்லா காலத்திலும், எல்லா சூழலிலும், எல்லா இடங்களிலும் உள்ளவை. அதை நன்கு நீங்கள் இந்த பாடத்தை விளங்கிக் கொள்வோர் நன்கு உள்வாங்குங்கள். அவைதான் ஆதியில் இருந்த புவியில் தோன்றிய ஆதி உயிரின கூட்டம். அந்த ஆதி உயிரின கூட்டம் இப்பொழுது இருக்கிறது, அதுதான் எப்பொழுதும் இருக்கும். இந்த முதலில் தோன்றியது என்றால் முதலில் தோன்றி அழிந்துவிட்டது என்ற பொருள் அல்ல. அவையெல்லாம் உங்களுக்கு தற்கால கல்வி முறை கற்று தந்திருக்கும் பாடம். முதலில் தோன்றியது என்றால் அதுதான் இப்பொழுது இருப்பவற்றுக்கு அடிப்படை என்று பொருள். அதுதான் முதல். இதைத்தான் ஓர்மையியலில் ஒன்று எனப்படுவது ஓர் எண்ணிக்கை அல்ல, அது ஒன்று இருத்தலை குறிப்பது. ஒன்றிலிருந்துதான் பிற எண்கள் வெளிப்படுகின்றன என்று குறிப்பிட்டோம். நீங்கள் 100 என்றாலும் அதில் ஒன்று உண்டு, கோடி என்றாலும் அதில் ஒன்று உண்டு. ஒன்று தனக்குள் இருப்பவற்றை வெளிப்படுத்துகிறது. ஆகவே எல்லா எண்களிலுமே ஒன்று உண்டு என்பது நம்முடைய மெய்யியல் வழிபட்ட எண்ணியல். ஆதி உயிரினம் என்றால் ஆதி உயிரினம் அழிந்து விட்டது, அடுத்த உயிரினம் வந்துவிட்டது என்று பொருள் அல்ல. ஆதி உயிரினம் அடுத்த நிலை எடுத்திருக்கிறது. இருக்கும் எல்லா உயிரினங்களிலுமே ஆதி உயிரினம் உண்டு என்பது கருத்து. அது மறைவாக உள்ளது என்பது கருத்து. இந்த தன்புணர்ச்சி உயிரினங்கள் காலம், இடம், சூழல் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டவை. அவை அனைத்திற்கும் அடிப்படையாக உள்ள உயிரின கூட்டம் என்பது சாரமான செய்தி. உயிரினங்களின் பரிணாம கொள்கையின் இலக்கணம் என்று ஒரு பக்கம் இருக்கிறது. அந்த இலக்கணத்தின் அடிப்படையில் தான் பின்வரும் பாடங்கள் அமைகின்றன. பண்பு, இயல்பு ஆகிய இரண்டுக்குமான வேறுபாடு இந்த இலக்கணத்தில் விளக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மூல நூலில் பண்பு, இயல்பு, குணம் ஆகியவற்றை விரிவாக விளக்கியுள்ளோம். அதன் சுருக்கம் இது. பண்பு சிவம், இயல்பு சக்தி என்பதை நினைவில் கொள்க. பண்பு எனப்படுவது மாறாத நிலைத்தன்மை கொண்டது. இயல்பு சூழலோடு பொருந்தும் செயல்தன்மை கொண்டது. இந்த பண்பு மாறாது, அது நிலைத்தன்மை. அதற்கு சூழல் ஒரு பொருட்டல்ல, காலம், இடம் ஆகியவையெல்லாம் ஒரு பொருட்டல்ல. இந்த தன்புணர்ச்சி உயிரினமெல்லாம் பண்பு மிகுந்தது. அவற்றில் மறைவாக இருப்பவை எல்லாமே சிவத்துக்கு நெருக்கமானவை, பண்பு மிகுந்தவை. பண்பு எனப்படுவது நிலைத்தன்மை கொண்டது. இயல்பு சூழலோடு பொருந்தும் செயல்தன்மை கொண்டது. எதை இயல்பென கூறுகிறோம்? சூழலோடு எவையெல்லாம் பொருந்தச் செய்கின்றனவோ அவையெல்லாம் இயல்புகள். பண்பு தன்னை உணர்த்தும், இயல்பு பண்பினை உணரும். இதுதான் பண்பிற்கும் இயல்பிற்குமான உறவு, சிவத்திற்கும் சக்திக்குமான உறவு. சிவம் உணர்த்தும், சக்தி உணரும். பண்பு உணர்த்தும், இயல்பு உணரும். ஒரு உயிர் பொருள் தொடர்ந்து செயல்படும் போது அவ்வுயிர் பொருளின் பண்பின் வெளிப்பாடுகள் குறைந்து இயல்புகளின் வெளிப்பாடுகள் மிகுந்துவிடும். ஏனெனில் சூழலுக்கு பொருத்தமான செயல்கள் இயல்பினால் அமைபவை. குறிப்பிட்ட சூழலில் தொடர்ந்து செயல்பட்டு பெருகும் உயிர் பொருள் அச்சூழலுடன் தன்னை பொருத்தி கொள்கையில் இயல்பு மிகுந்து பண்பு மறைதல் நிகழ்கிறது. ஒரு உயிர் பொருள் தொடர்ந்து சூழலில் செயல்படுகிறது என்றால் பண்பு குறைந்து கொண்டே இருக்கும். நுண்ணுயிரிகள் தொடர்ந்து செயல்பாட்டின் விளைவாக தாவரங்களாக, பிற உயிரினங்களாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. இந்த எல்லா உடல்களிலும் இயல்புகள் மிகுதி.
பண்பு குறைவு. செயல்பாடு தொடர்ந்து இருந்தால் அங்கு பண்பு மறைந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் தொடர்ந்து செயல்படும் போது இயல்பு தேவை. சூழலை புரிந்து கொள்ள வேண்டும், சூழலை உள்வாங்க வேண்டும், சூழலோடு பொருந்த வேண்டும், பரிமாற்றம் செய்ய வேண்டும். அது இயல்பு. இந்த இயல்பு முன்னிறுத்தப்படும் போது பண்பு மறைவாக இருக்கும். பண்பு மறைந்து கொண்டே இருக்கும் என்பது வேறு, பண்பு அளவில் குறையும் என்பது வேறு. பண்பிற்கும் அளவிற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. சிவத்தை அளக்கவெல்லாம் இயலாது. ஆகவே அந்த மனித அறிவை கொண்டு இதை உங்களால் புரிந்து கொள்ள இயலாது. பண்பு குறைகிறது என்றால் அளவில் குறைகிறது, செயல்பாட்டில் குறைகிறது என்றெல்லாம் பொருள் அல்ல. அது மறைகிறது. அது முன்னிருக்காமல் அது பின்னுக்கு செல்கிறது, மறைந்து கொள்கிறது, இயல்பை முன்னிறுத்துகிறது என்று பொருள். தொடர்ந்து செயல்படும் உயிரினங்கள் இயல்பில் மிகுந்தவை. இயல்பினால் மாற்றங்களுக்கு உட்படுபவை. அவ்வகையான உயிரினங்களுக்கு பண்பு மறைவாகவும் இயல்பு வெளிப்படையாகவும் இருக்கும். சிவம் மேலும் மறைந்து சக்தி முன்னிலை அடைதலே உயிர் பொருட்கள் யாவற்றுக்கும் தொடர் வாழ்க்கை சூழலை அமைக்கிறது. சிவம் மேலும் மேலும் மறைய வேண்டும், சக்தி மேலும் மேலும் வெளிப்பட வேண்டும். அதுதான் தனி உடல், தனி வாழ்க்கை, தனி கருத்து ஆகியவற்றை வழங்கும். ஏனென்றால் சக்தியாகிய அன்னை தனித்தன்மை வழங்குகிறாள். அவளே மாயையை கட்டமைத்திருக்கிறாள். இது வேறு அது வேறு என்கிறாள். ஆனால் சிவம் அவ்வாறானதல்ல. இது வேறு அது வேறு அல்ல, யாவும் ஒன்று என்கிறது. அந்த வேறு வேறு அல்ல, யாவும் யாமே எனும் கருத்து மறைந்தால்தான் இது விதை அது இலை என்றாகும். இதுதான் பண்பு மறைவது. ஓர் இலையில் உள்ள இந்த நரம்பு வேறு அந்த நரம்பு வேறு என்பது சக்தி. நரம்பு இலை வேர் என்று எதுவும் இல்லை, யாவும் ஒன்றே என்பது சிவம். இந்த பண்பு மறைய வேண்டும். நரம்புகளுக்கு இடையில் கூட தனித்தன்மையை காணும், தனித்தன்மையை நிலைநாட்டும் சக்தி மேலிட வேண்டும். இதுதான் உயிரினங்களில் நிகழும் சிவசக்தி செயல்பாடு. சக்தியாகிய இயல்பு ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு தனித்தன்மை எனும் பன்மயத்தை விளைவிப்பது. இது பன்மயத்தை விளைவிக்கும். சிவமோ ஓர்மையை நோக்கி அழைத்துச் செல்லும். ஆகவே பண்பு மறைதலும் இயல்பு மிகுதலும் உயிர் பொருட்களின் பன்மயத்தை நிலைநாட்டுவனவாகும். இக்கருத்தே உயிரின பரிணாம கொள்கையின் அடிப்படை இலக்கணம். இதுதான் பரிணாம கொள்கையுடைய அடிப்படையான இலக்கணம். இந்த இலக்கணத்தின் அடிப்படையில் தான் விளக்கம் தொடர உள்ளது. இன்றைய பாடத்தை மீண்டும் மீண்டும் கேட்டு தெளிவடையுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. செம்மைவனம் முகநூல் பக்கத்தில் அன்றாடம் காலை 5 மணி முதல் 6 மணி வரை ஆசான்மா செந்தமிழன் ஊழி நூலில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை விளக்கி உரையாற்றுகிறார். விருப்பமுள்ளோர் நேரலையில் இணைந்திடுங்கள். ஊழி நூல் விளக்க உரைகளின் பதிவுகள் செம்மைவனம் முகநூல் பக்கத்திலும் செம்மை மரபுப்பள்ளி என்ற யூடியூப் தளத்திலும் www.semmaivanam.org என்ற செம்மை இணையதளத்திலும் கிடைக்கும்.